இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். தேங்க்யூ 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 வெரி மச். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு வரப்போற விருந்தினர் ரொம்பவே பிரபலமானவர். அவர் ஒரு குளோபல் சூப்பர் ஸ்டார். அவர் மியூசிக் உலகத்துல நிறைய பேரும் புகழும் சம்பாதிச்சிருக்காரு. இந்த ஜெனரேஷன் ஆளுங்க அவர் மேல பைத்தியமா இருக்காங்க. இவர் ஒரு ரேப்பர், ஒரு ரைட்டர், இவர் ஒரு சிங்கரும் கூட. இவரோட பேரு தான் பாட்ஷா. நீங்க உங்க கைத்தட்டல நிறுத்தாதீங்க, ஏன்னா ஆப்கி அதாலத்துல நம்மளோட இன்றைய ஜட்ஜ நான் இப்ப வரவேற்கிறேன். இன்னைக்கு வரப்போற ஜட்ஜ் ரொம்ப சிறந்தவர். அவர் ஃபேஷன் உலகத்தோட ராஜான்னு சொல்லலாம். அவர் அவரோட ஃபேஷனை குளோபல் மேப் வர கொண்டு போயிருக்காரு. ப்ளீஸ் வெல்கம் ஃபேஷன் டிசைனர் சுனில் ஷெட்டி. எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த ஆப்கி அதாலத்துல சுனில் ஷெட்டி கிட்ட இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதி கேட்போம். அனுமதி கொடுக்கிறேன். சரி, வாங்க இன்னைக்கு நம்ம வழக்க ஆரம்பிக்கலாம். நான் கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். நீங்க 500 ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணிருக்கீங்க, அப்புறம் யூகேல ஒரு பெரிய ஷோவும் பண்ணிருக்கீங்க. இங்க வந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இன்னைக்கு ஏதாவது உருப்படியா பண்ணிருக்கேன்னு எங்க அம்மா அப்பாவுக்கு புரிஞ்சிருக்கும். வேற என்ன சொல்றது, நானு உங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதாவது இடம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க இன்றைய வழக்க நாம ஆரம்பிக்கலாம். ஆப்கே அதாலத்துல பாட்ஷாவோட முதல் குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல பாப் அண்ட் ராப் ஸ்டார் பாட்ஷா மேல வச்சிருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, இவரு ரொம்பவே அதிகமா கன்ஃபியூஸ்டா இருக்காரு. பாட்ஷா, உங்களோட உண்மையான பேரு ஆதித்யா பிரதி சிங் சசோதியா. வீட்ல உங்களோட பேரு பிட்டு. ஆமா சார். ரேப்பர்ல உங்களோட பேரு கூல் ஈக்குவல். ஆமா சார். அதோட பப்ளிக் உங்களை பாட்ஷான்னு கூப்பிடுறாங்க. பேர்ல எதுக்கு இவ்வளோ கன்ஃபியூஷன்? சார், அது ஆதித்யாங்கிற பேரை அம்மா வைக்கணும்னு நினைச்சாங்க. பிரதீக் அப்பா வைக்கணும்னு நினைச்சாரு. அதனால அவங்க 2 பேரும் என்ன நினைச்சாங்களோ தெரியல. அதனால இவனுக்கு 2 பேரும் வச்சிடலாம் நினைச்சிட்டாங்க போல இருக்கு. சிங் சசோதியா என் சார் நேம். அதாவது இப்போ நாங்க எல்லாருமே ஊர்க்காரங்க. ஆதித்யா பிரதீக்னு எல்லாராலையும் பெரிய பேர் சொல்ல முடியாதுன்னு ஏதாவது சின்னதா கூப்பிடணும்னு பிட்டோன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்போல இருந்து வீட்டுல பிட்டோன்னு கூப்பிடுறாங்க. நான் இங்கிலீஷ்ல ரேப் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்போ என்னோட இமெயில் ஐடி கூல் ஈக்குவல் @ அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஞாபகம் இல்லை. அப்போ அந்த மெயில் ஐடி தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால கூல் ஈக்குவல்னு பேர் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ வெயிட் இருக்கோ என் பேருக்கு அந்த அளவுக்கு வெயிட் இல்லைன்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் நான் பாட்ஷான்னு வச்சுக்கிட்டேன். பேர்ல மட்டும் கிடையாது, வேலையிலும் நீங்க ராஜா தான். ஆமா. நான் உங்களுக்காக ஒரு ரேப் எழுதியிருக்கேன். BHUல முதல்ல வந்த மெஸ்ல பிரச்சனை பண்ண, அங்கிருந்து ஓடி போனது ஸ்டீஃபன் சாயாக்கு. அதையும் நான் சீக்கிரத்துல விட்டுட்டேன். அப்புறம் எல்லாரையும் நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். அப்பா இன்ஜினியர் ஆக்கணும்னு நினைச்சாரு, ஆனா என் வேலை என்ன கேட் கீப்பர் ஆக்கிடுச்சு. அதனால நான் ஆகணும்னு நினைச்சேன் பாப்புலர், அதனால நான் ஆயிட்டேன் ரேப்பர். இன்னைக்கு நீங்க ரேப் பண்றத பார்த்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் ரேப்பர் ஆகணும்னு சொல்லும்போது அது என்னன்னு கூட எங்க அப்பாவுக்கு தெரியாது. அதுதான் உண்மை. அவருக்கு புரிய வைக்க நான் முயற்சி பண்ணேன்.
என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அதை புரிய வைன்னு சொன்னாங்க. அவருக்கு சிங்கர்ஸ்னா யாருன்னு தெரியும், ஆனா ரேப்பர்ஸ்னா யாருன்னு தெரியாது. இப்போ நான் அவர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்பா பாருங்க, நான் பண்ணி காமிச்சிட்டேன். நீங்க ரேப் பண்ண கூடாதுன்னு என்கிட்ட சொன்னீங்க. நீங்க என்ன ரேப் பண்ண கூடாதுன்னு சொன்னீங்க. நான் இந்த உலகத்துக்கு கத்துக் கொடுத்தேன். ஆனா ரேப்பர் ஆகிறதுக்காக ஆலு டிக்கி அதிகமா வாங்குனீங்களா இல்ல அப்பா கிட்ட அடி ஜாஸ்தி வாங்குனீங்களா? ரெண்டுமே ரெண்டுமே தான். அஹ், அஹ், அப்பாவோட அடியெல்லாம் ரொம்பவே முக்கியம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அப்பா கிட்ட அடி வாங்காதவங்கெல்லாம் நிச்சயமா ஒரு பெரிய ஆளா ஆகவே முடியாது. பெரிய ஆளா வளர முடியும், ஆனா அப்பாவோட அடியால தான் ஒரு நல்ல மனுஷனாக முடியும். அதோட ஆலு டிக்கி நான் நிறைய சாப்பிட்டிருக்கேன். பிட்டு டிக்கி வாலான்னு ஒரு நல்ல கடை ஒன்று இருந்துச்சு. ராணிபாக்ல டியூஷன் போயிட்டு இருந்தேன். அதுல இருந்து 10 அடி தூரத்துல தான் அது இருக்கும். அப்போ டியூஷன்ல இருந்து திரும்பி வரும்போது டிக்கி நிறையவே சாப்பிட்டிருக்கேன். அப்போ 5வது படிக்கும்போது உங்களுக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன். அவங்களுக்கும் நீங்க ஆலு டிக்கி வாங்கி கொடுத்தீங்களா? அஹ், ம்? இல்ல சார், நான் பார்த்துட்டு மட்டும்தான் இருந்தேன். இல்ல, அப்போ 5வதுல இருந்து 8வது வரைக்கும் அவ என்னோட பெஞ்ச் பார்ட்னரா தான் இருந்தா. அதுக்கப்புறம் இப்போ அவங்க ஒரு பெரிய டாக்டரா இருக்காங்க. ஆனா அவ என்னோட பெஞ்ச் பார்ட்னரா இருந்தப்பெல்லாம் அவ என் கூட பேசும்போது நான் அவளை பார்க்க கூட மாட்டேன். சில நாள்லாம் நான் பார்த்ததே இல்லை. அது மட்டும் இல்லாம 8வது படிக்கிறப்போ ரக்ஷா பந்தன் அப்போ அவ எனக்கு ராக்கி கூட கட்டிட்டா. என்ன அண்ணனாக்கிட்டு போயிட்டா. அந்த பாட்டோட ஐடியாஸ், அதாவது லடுக்கி பியூட்டிஃபுல், இதெல்லாம் அங்கிருந்து ஆரம்பிச்சதா சார், இல்ல? ஆக்சுவலா இது என்னோட ஐடியா கிடையாது. அதாவது விகாஸ்புரியில உட்காந்துக்கிட்டு இருந்தேன். நாங்க அப்போ மோமோஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் அந்த பாட்டுல இருந்த வேர்ட்ஸ் எல்லாம் அவன் அதிகமா யூஸ் பண்ணுவான். அதனால இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அவன்கிட்ட இருந்து தான் வந்துச்சு. அப்ப அபிதோ பார்ட்டி ஷுருங்கிற பாட்டு அது என்னோட ஐடியா தான். அது என் ஐடியா தான். என் சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு. அவர் எப்போ இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாரு. ஆனா என் சித்தப்பா பார்த்து என்ன இவன் இப்படி காப்பி பண்றான்னு கேட்கலாம். நான் என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் அக்கம் பக்கத்துல இருந்தா ஐடியாஸ் எடுப்பாங்க. உங்க எல்லாருக்கும் நியூஸ் தான் தெரியும். ஆனா எங்களுக்கு நாங்க எல்லாத்துலயும் லிரிக்ஸ் தான் தேடுவோம். ஆனா நீங்க முதல் முறை உங்க பாட்டு எடுத்துட்டு நீங்க மும்பை போகும்போது உங்க ப்ரொடியூசர் காணாம போயிட்டாரமே. ஆமா, காணாம போயிட்டாரு. ஆமா. அதாவது சார், மும்பையை பத்தி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய கெட்டவங்க இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அங்க இந்த மாதிரி போய் மாட்டிப்போமோன்னு நினைச்சேன். அதனால ஒரு ப்ரொடியூசர் இருந்தாரு. அவர் ரொம்ப பெரிய ப்ரொடியூசர். அவர் என்ன டெல்லிக்கு கூப்பிட்டாரு, அவருடைய வீட்டுக்கு. அவரோட வீடு ரொம்பவே பெருசா இருந்துச்சு. அங்க போகணும்னா கூகுள் மேப் தேவைப்படும். கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிடுறதுக்கும் கொடுத்தாங்க. உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்னு சொன்னாரு. நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள்லாம் இல்லைன்னு சொன்னேன். நீ ஒரு நல்ல பாட்டு பண்ணணும்னு சொன்னாரு. சரி பண்ணலாம், ஆனா நான் எவ்வளவு காசு வாங்குவேன்னு சொன்னேன். அப்போ எனக்கு அவரு அட்வான்ஸ் கொடுத்தாரு. அதுவே தௌசண்ட்ஸ்ல இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொன்னேன். மும்பைக்கு வா அப்படின்னு சொன்னாரு. நான் அதுக்கப்புறம் எனக்கு வந்த அட்வான்ஸ் காசுலயே நான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டேன். அதுக்கப்புறம் மும்பையும் போனேன். ஸ்டைல்காக நான் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் போட்டுட்டேன். அப்போ ஸ்டார் ஆயிட்டேன்னு நினைச்சு எப்படி பண்ணேன். மும்பை போய் ஃபோன் பண்ணப்போ அவர் ஃபோன் எடுக்கல. அப்போ நான் இருந்ததும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான். சரி, அப்போ சந்தோஷமா 5 ஸ்டார் ஹோட்டல்லையாவது இருந்துட்டு போலாம் தான் நினைச்சேன். அப்போ அவரு காணாம போயிட்டாரு. இப்போ ரீசெண்டா ஷில்பா மேம் வீட்ல ஒரு பார்ட்டி நடந்துச்சு. அந்த பார்ட்டில அவரை நான் பார்த்தேன். அவர் அங்க இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது. அவரு ஹாய் பிரதர் அப்படின்னு சொன்னாரு. நீங்க யாருன்னு கூட தெரியாதுன்னு சொல்லிட்டேன். நான் ஞாபகம் வச்சுப்பேன், ஆனா முகம் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். பேரை நான் மறந்துடுவேன். உனக்கு ஞாபகம் இருக்கா, நாம டெல்லியில பார்த்தோமே அப்படின்னு சொன்னாரு. நான் இல்லைன்னு சொன்னேன். இல்ல, நான் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உன்னை ஒரு பாட்டு பண்ண சொன்னல அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் சாஸ்திரி பார்க்ல நம்ம மீட் பண்ணமே அப்படின்னு சொன்னாரு. அப்புறமா தான் புரிஞ்சுது, நீதானா அது அப்படின்னு தோணுச்சு. ஆமா ஆமா அப்படின்னு சொன்னாரு. உங்களுக்காக மேக் பண்ண பாட்டு என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். தெரியாதுன்னு சொன்னாரு. அபிதோ பார்ட்டி ஷுருஹின்னு சொன்னேன். அந்த பாட்டை அவருக்காக தான் பண்ணேன். அஹ், அவர் மோய் மோய் ஆயிட்டாரு. மக்கள் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னா, பாட்ஷா ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்திருக்காரு. ஆமா அப்புறம் பாட்ஷா வந்து பிறக்கும் போதே அவரு
சில்வர் ஸ்பூனோட பிறந்திருக்கார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமா, நான் பிறந்தப்போ எங்க வீடு எப்படி இருக்கும்னா, அதாவது டெல்லியில முன்னாடி ஒரு வீடு இருக்கும், பின்னாடி ஒரு வீடு இருக்கும், சின்ன சந்துல. அங்கதான் எங்க வீடு இருந்துச்சு. அங்க வாடகை வீட்ல இருந்தோம், 2 ரூம் தான் இருக்கும். ஆக்சுவலா அங்கதான் இருந்தோம். அப்புறம் அங்க ஒரு சந்து இருக்கும்னு சொன்னல, அதுதான் பிளே கிரவுண்ட். ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக அங்க ஏதாவது மண்ணு போட்டிருந்தாங்கன்னா அதுதான் எங்க பிளே கிரவுண்ட். செங்கல் ஏதாவது வச்சு அங்க விளையாடிக்கிட்டு இருப்போம். அங்கதான் சைக்கிள் ஓட்டவும் கத்துக்கிட்டேன். நான் அங்கதான் பிறந்தேன். அப்புறம் ஆனா என்னோட அம்மா அப்பா எங்களை வளர்க்குறதுல எந்த குறையும் வைக்கல. அப்புறம் அதாவது அவங்க லெவலை தாண்டி எங்களை பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கு. காஸ்ட்லி வாட்ச் இருக்கும், டைமெக்ஸ் அப்படின்னு ஒரு வாட்ச் இருக்கும். அப்போல்லாம் அது ரொம்ப காஸ்ட்லி. நியூஸ் பேப்பர்ல அதோட ஆட் இருந்துச்சு. நான் அந்த ஆடை கட் பண்ணி அப்பாவோட பிரீஃப் கேஸ்ல வச்சுட்டேன். அப்புறம் அதை எடுத்துக்கிட்டு ஸ்கூட்டர்ல ஆஃபீஸ்க்கு போவாரு. அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, சாயங்காலம் விளையாடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த வாட்சை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. அந்த வாட்ச் ரொம்பவே காஸ்ட்லி. இப்ப நீங்க பாட்டெல்லாம் வேற பாடுறீங்க. ஆமா. அதோட சேர்த்து உங்களுக்கு பிடிச்ச ரேப் சாங்லாம் வேற நீங்க பாடுறீங்க. அது உங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்குமா? எங்க அம்மா நிறையவே விமர்சனம் செய்வாங்க. என்னன்னா, இந்த மாதிரி பாட்டு தான் ரீச் ஆகும், இந்த மாதிரி பாட்டெல்லாம் ரீச் ஆகாது. அப்புறம் என்னோட ஒரு பாட்டுல கான்ட்ரோவர்சி வந்துச்சு. அப்புறம் எங்க வீட்ல போலரைஸ்ட் ஒப்பீனியன்ல இருந்தாங்க. எங்க அப்பா இது தப்பு, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாரு. எங்க வீட்ல இப்படிதான் இருக்கும். ஆனா எங்க வீட்ல வேலைய பத்திலாம் அதிகமா பேச மாட்டோம். வேற என்ன பேசுவீங்க? அவங்க எப்பவும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. டைம்க்கு தூங்க மாட்டான், டைம்க்கு சாப்பிட மாட்டான், ஹெல்த்தையும் பார்த்துக்க மாட்டான். அதோட சொந்தக்காரங்க கதையை தான் பேசிக்கிட்டு இருப்போம். இப்போவும் இந்த கதை தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். சித்தி என்ன பண்ணாங்க, மாமி என்ன பண்ணாங்க, எனக்கும் இதை கேட்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இதெல்லாம் பேச ஆரம்பிச்சா கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்க லைஃப்ல எவ்வளவு கன்ஃபியூஸ்டா இருந்தீங்கன்னா ஒரு டிவி சேனல் ஆரம்பிக்கணும்னு தப்பான முடிவு எடுத்திருக்கீங்க. அதை வச்சு எம்டிவியை பீட் பண்ணிடுவேன்னு வேற சொல்லிருக்கீங்க. ஆமா, நான் ஒரு டிவி சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். அதை வச்சு எம்டிவியோட கதையை முடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா 6 மாசத்துல என் சேனல் கதை முடிஞ்சிருச்சு. 6 மாசத்துல சேனல் கதை முடிஞ்சிருச்சு. அப்புறம் படம் பண்ணணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேற வந்துச்சுல்ல? ஃபர்ஸ்ட் படம் தெரியாம தான் பண்ணேன். ஆனா அது ஹிட் ஆயிடுச்சு. அப்போ என்னை விட பெரிய ப்ரொடியூசர் இல்லைன்னு நினைச்சேன். ஸ்கிரிப்டை ஜட்ஜ் பண்றது எனக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைச்சேன். 2வது படத்துல வெறும் 35 லட்சம் தான் வந்துச்சு. இப்ப பப்ளிக்ல இருந்து யாரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ கேட்கலாம். நீங்க இதை கொண்டாட்டம்னு நினைச்சிட்டீங்க. உங்ககிட்ட ஆனா ஒன்று சொல்லியே ஆகணும். இது ரஜத் சாரோட நீதிமன்றம், கொஞ்சம் பார்த்து இருங்க. ஏன்னா இனிமேதான் ஆபத்தே இருக்கு. இனிமேதான் ஆபத்து வரப்போகுது. இத ஆப்கி அதாலத்துல முதல் முறை பாக்குறேன். கேள்விகளும் ரேப்பர் மாதிரியே கேக்குறாங்க. அதே மாதிரி பதில் சொல்லுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நீங்க ஷாருக் கானோட படத்துக்கு பாட்ஷான்னு பேர் வச்சிட்டீங்க. ஆமா. ஆனா ஷாருக் கான் உங்களுக்காக என்ன பண்ணிருக்காரு? ஷாருக் கான் எனக்காக எதுவும் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவர் நம்ம இண்டஸ்ட்ரிக்காக நிறையவே பண்ணிருக்காரு. நான் அவருடைய பெரிய ஃபேன். ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேன். நிறைய பேர் அவருக்கு ஃபேனா இருக்காங்க. ஆனா அவரு ஸ்பெஷலா எனக்காக ஒரு விஷயம் பண்ணாரு. அவருடைய டீமுக்காக நான் ஒரு பாட்டு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அவர் என்கிட்ட கேட்டாரு. அப்புறம் நானும் ஒரு பாட்டு பண்ணி அவர்கிட்ட கொடுத்தேன். அவருடைய மேனேஜர் பூஜா மேம்னு ஒருத்தங்க இருக்காங்க. எவ்வளோ பணம் அப்படி இப்படின்னு கேட்டாங்க. நான் அவருக்காக ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எனக்கு அதுவே போதும்னு சொன்னேன். உனக்கு என்ன பைத்தியமா சொல்லுன்னு சொன்னாங்க. சரி, அப்போ எனக்கு பிளே ஸ்டேஷன் வேணும்னு சொன்னேன். அந்த டைம்ல ஒரு பிளே ஸ்டேஷன் வந்திருந்தது, பிளே ஸ்டேஷன் 5. அவங்க ஷுரானு கேட்டாங்க, நானும் ஓகேன்னு சொன்னேன். ஆனா அப்போ அது லான்ச் ஆகல. அதனால ஆக்சுவலா அவங்க கிட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அது இது வரைக்கும் இந்தியாவில் லான்ச் ஆகல, ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எனக்கு தான் வேணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஃபோன்ல வந்து ஒரு வாரத்துல ஃபோன்ல ஒரு போட்டோவை சார் அனுப்பியிருந்தாரு. நீ கேட்டது வீட்டுக்கு வந்திருக்கு, எங்க அனுப்பணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அப்போ எல்லாருக்கும் முன்னாடி அப்போ அந்த வெர்ஷனோட பிளே ஸ்டேஷனை ஷாருக் கான் சார் எனக்காக கொடுத்தாரு. நான் எவ்வளவு முட்டாள்னு தெரியுமா? நான் பைத்தியக்காரன். அதுல சார் கிட்ட இருந்து சைன் கூட வாங்கல. ஆனா அதுக்காக இப்ப வரைக்கும் ஃபீல் பண்றேன். ஃபீலிங்கா இருக்கு. மோய் மோய் தான். வியூவர் உங்களுக்காக ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. நீங்க கையில போட்டிருக்கிற ஒரு டாட்டூவால நீங்க ரொம்பவே எம்பாரஸ்டா ஃபீல் பண்றீங்களாமே, அது உண்மையா? இங்க ஒரு டாட்டூ இருக்குல்ல,
இங்க ஃபோக்கஸ் பண்ணா உங்களுக்கு தெரியும். இது உடைஞ்சு போன இதயத்துக்கு மேல பேண்டேஜ் ஒட்டியிருக்கு. இது 35 வயசுல ஒருத்தன் இப்படி டாட்டூ போட்டுக்கிட்டா நல்லா இருக்காது. ஏன் இதை போட்டுக்கிட்டேன்னு எனக்கு தெரியல. உங்க இதயத்தை உடைச்ச அந்த பொண்ணு யாருங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இருந்தா சார் ஒரு பொண்ணு. இப்போ அவளுக்கு குழந்தைங்களும் இருக்கு, ஹஸ்பண்டும் இருக்காரு. அதை எதுக்கு நாம, அவளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. ஒரே ஒரு பொண்ணு தானா? இதயத்தை உடைச்சது அவதான், மற்றதெல்லாம். அதாவது சில சமயத்தில் ஆர்டிஸ்ட் எல்லாம் எவ்வளோ பைத்தியக்காரங்கன்னா அவங்களே அவங்க மனசை உடைச்சுப்பாங்க. வேணும்னே இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்ணிப்பாங்க. அப்புறம் பரவாயில்ல, இவ்வளோதான் விஷயமே அப்படின்னு தோணும். அதாவது ஆர்டிஸ்ட் எல்லாம் ரொம்ப வித்தியாசமான மனுஷங்களா எதுக்காக இருக்காங்க. அந்த மாதிரி பண்றாங்க? இதனால அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? நிறைய இருக்கு சார். ஹிட் சாங்ஸ் எல்லாம் வெளியே வரும். ஆமா. உங்க மனசு உடைஞ்சதால என்ன பாட்டு வெளியே வந்துச்சு? நான் ஒரு பாட்டு பண்ணியிருந்தேன் சார். லைட்டரும் டிவியும் ஆன் ஆகவே மாட்டேங்குது. நான் என்னோட ரூம்ல தூங்குறது இல்ல. ஒரு ஓல்டு ஸ்கூல் பையன், என்னால மூவ் ஆன் ஆக முடியாது. இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருப்பேன். நாங்கெல்லாம் ரொம்ப வித்தியாசமான ஆளுங்க. காதலுக்கு பின்னாடி ஓடுவோம், அப்புறம் காதல் கிடைக்கும் போது அதுகிட்ட இருந்து ஓடுவோம். அதான் சார். அதனால எதனால இது நடக்குதுன்னு புரியறது இல்ல, அவ்வளவுதான். ஆப்கி அதாலத்துல பர்சனல் விஷயங்கள்லாம் அதிகமா பேச மாட்டோம். அதனால நாம இப்ப பிரேக் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு பாட்ஷாவோட வழக்குகளையும் கேள்விகளையும் நாம கேட்கலாம். நான் சும்மா தான் இருந்தேன், ஆனா எனக்குள்ள தீய பத்த வச்சுட்டேன். வெறும் பாட்டில்ல சரக்கையும் நிரப்பிட்ட. என்னமா எழுதிருக்கல? சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தவனுக்குள்ள நெருப்ப வச்சுட்டா. இன்னொன்னு என்ன எழுதிருக்கீங்கன்னா, சத்தியமா சொல்றேன், ரொம்ப நல்ல பையனா இருந்த என்ன நீதான் ரொம்ப கெடுத்துட்டேன்னு. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்மளோட விருந்தினர் மியூசிக் உலகத்தோட சூப்பர் ஸ்டார் பாட்ஷா. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல பாப் ஸ்டார் பாட்ஷா மேல சுமத்திருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, இவரு இந்த காலத்து ஜெனரேஷன் ஆளுங்களை ரொம்பவே கெடுத்துட்டு இருக்காருன்னு. பாட்ஷா, நீங்க ஸ்பாட்டிஃபைல மோஸ்ட் ஃபாலோடு ஆர்டிஸ்ட்ல நீங்க 4வது இடத்துல இருக்கீங்க. யங்ஸ்டர்ஸ் உங்களை அதிகமாவே ஃபாலோ பண்றாங்க. ஆனா உங்களோட பாட்டுல, உங்க ரேப்ல நீங்க நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்றீங்க. குடி, பொண்ணுங்க, காசு, கன், வண்டி. நீங்க இவங்களை கெடுக்கணும்னே முடிவு பண்ணிட்டீங்களா? இவங்க ஏற்கனவே கெட்டு போய் தான் இருக்காங்க. அப்புறம் அதோட சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா கொஞ்சமாவது கெட்டு போயிருக்கணும்ல. கொஞ்சமா தான் சொல்றேன். ஆனா நான் எழுதுற இந்த லைன்ஸ் எல்லாம் ஹிட் ஆகுது இல்லையா, அதனாலதான் எழுதுறேன். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அதெல்லாம் தான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோமே. ஆமாங்க. ஆனா நீங்க என்ன எழுதிருக்கீங்கன்னா, நான் சும்மா தான் இருந்தேன், ஆனா எனக்குள்ள தீய பத்த வச்சுட்டேன். வெறும் பாட்டில்ல சரக்கையும் நிரப்பிட்ட. என்னமா எழுதிருக்கல? சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தவனுக்குள்ள நெருப்ப வச்சுட்டா. இன்னொன்னு என்ன எழுதிருக்கீங்கன்னா, சத்தியமா சொல்றேன், ரொம்ப நல்ல பையனா இருந்த என்ன நீதான் ரொம்ப கெடுத்துட்டேன்னு. எழுதும்போது கொஞ்சம் வரம்ப மீறிட்டே நினைக்கிறேன். அதாவது எதுவும் சொல்லாம எல்லாத்தையும் சொல்றதுதான் ஆர்ட். ஐ திங்க் இது எனக்கு என்ன தோணுதுன்னா, மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த ஜெனரேஷனே கெடுத்துட்டதா சொல்றாங்களே. இல்ல, நான் கிடைக்கிற மாதிரியே தெரியுது. ஜெனரேஷன்ஸ் இங்க தான் உட்கார்ந்து நான் இருக்காங்க. சோஷியல் மீடியால பார்த்தேன், சின்ன சின்ன பசங்கள்லாம் இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் கிட்டயும் அவங்க அடி வாங்கிட்டு இருக்கிறதையும். அப்போ பேரண்ட்ஸ் இந்த பாட்டை கேட்கலாம், பசங்க கேட்க கூடாதா? பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்டதால தானே பசங்கள் எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்றாங்க. இவங்களும் நாளைக்கு பேரண்ட்ஸ் ஆக தானே போறாங்க. வேற என்ன சொல்றது? எல்லா பாட்டும் இப்படிதான் இருக்கு. எவ்வளவு தோணுதோ ஆடிடு, ஆன்டி போலீஸை கூப்பிட போறாங்கன்னு. எனக்கு அப்படி நடந்துச்சு, அதனால எழுதுனேன்.
அதுக்கப்புறம் போலீஸ் வந்தாங்க, செட்டில்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் போயிட்டாங்க. நல்லா எழுதினேன். அதோட லூதியானால உங்க ஷோல பிஸ்டல் யூஸ் பண்ணாங்க. லுதியானால நாங்க ஷோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆ, அது வந்து ஆக்சுவலா என்னோட கரியர்ல ஆரம்ப காலம். அந்த டைம்ல வக்ராஸ் வேக் சாங் வந்ததால கொஞ்சம் அதிகமா ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆ, நான் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் பிஸ்டல் எடுத்தாரு. நான் உள்ள வைங்கன்னு சொன்னேன். நீயே கன்னை பத்தி பாட்டு எழுதுற, அப்புறம் பிஸ்டலை பார்த்து மட்டும் ஏன் பயப்படுறேன்னு கேட்டாரு. இல்ல சார், இங்க வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன். இப்படிதான் இந்த விஷயம் நடந்துச்சு. நார்மலா இதெல்லாம் நடக்கிறது தானே. ஆமா, இதெல்லாம் நடக்கிறது தான். நீங்க எழுதிருக்கீங்க, பம் பார்த்து நான் மயங்கிட்டேன், இடுப்புல பட்டர்ஃப்ளை. இப்ப சொல்லுங்க, இது என்னன்னு? உன்னோட இடுப்பு பட்டர்ஃப்ளை, உன்னோட பாடி சாப்பிடுற பட்டர் மாதிரி. அதாவது பம் பட்டர்ஃப்ளை, அதை பம்னு தானே சொல்லுவாங்க. நிறைய சொல்லுவாங்க, ஆனா அதை எழுத முடியாது. அதனாலதான் பம்னு எழுதணும். பொதுவா பசங்களுக்கு சொல்லுவோம்ல, நீ பம்ம கிளீன் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு. அதனால பம்முங்கிறது பசங்களுக்கான வார்த்தை சார். இன்னும் சொல்ல போனா பசங்களுக்காக தான் லிரிக்ஸ் எழுதுறேன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா நான் ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லி ரேப்பர். மெல்ல மெல்ல நடந்து போயிட்டு இருக்கும் போதுங்கிறது இது என்ன மாதிரி லிரிக்ஸ்? பசங்க லிரிக்ஸ் தானே, அதான் நான் எழுதுறேன். இதுவும் சின்ன பசங்க லிரிக்ஸான்னு சொல்லுங்க. நீ ரொம்ப செக்ஸியா இருக்க, நீ ரொம்ப செக்ஸியா இருக்க, நான் உன்னோட காக்கா, நீ என்னோட கோகு. சின்ன பசங்க கிட்ட எல்லாம் சொல்லுவாங்கல்ல, காக்கா தூக்கிட்டு போயிடுச்சுன்னு. அத கோகு தூக்கிட்டு போயிடுச்சு. இதெல்லாம் பசங்களோட லிரிக்ஸ் தான் சார். நான் எழுதின அபிதோ பார்ட்டி ஷூரியன்ற சாங், அது ஒரு பார்ட்டி சாங். அந்த சாங்குக்கு கிளப்ல எல்லாரும் ஆடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதுவும் பசங்களுக்கான பாட்டு தான். இதுல எதுவும் திட்டல, பசங்களை பத்தி பேசல. இதுவும் டிஸ்னிக்காக நான் எழுதின சாங். டிஸ்னிக்காரங்க சின்ன தப்பான வேர்ட்ஸ் கூட யூஸ் பண்ண விட மாட்டாங்க. அதனால நான் அப்படிதான் லிரிக்ஸ் எல்லாம் எழுதுவேன். ஆனா புரிஞ்சுக்கிறவங்க அதை எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ நீங்க இவ்வளவு உண்மையை சொல்றீங்களே, அப்ப இதுக்கும் சேர்த்து சொல்லுங்க. நீங்க எல்லாம் நினைக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு தப்பானவன் இல்ல. இது நான் கேட்க நினைக்கிற கொஸ்டின். அதாவது என் மேல இவ்ளோ குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க, நீங்களும் என்ன கூப்பிட்டு குற்றச்சாட்டுகளை தான் வைக்கிறீங்க. அதனால சில சமயங்கள்ல இப்படிதான் நடக்குது சார். மக்கள் என் மேல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஏன்னு எனக்கு புரியாது. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, அவ்வளவு வேலை வெட்டி இல்லாம இருக்கீங்க, அதுக்கு நான் தான் கிடைச்சனா? இப்படி வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைங்க இருக்கு, அதை போய் பாருங்க அப்படின்னு தோணும். அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் சொன்னேன். நீங்க இப்படிலாம் எழுதுனீங்கன்னா அவங்க இப்படிதான் சொல்லுவாங்க. இங்க பாருங்க, பிரைவேட் பிளேன், பெஸ்ட் லைஃப், கேம் என்னோட கைகள்ல. கமான் பிரஸ். சார், சில பேர் மேல எனக்கு கோபம் இருக்கு. அதோட எனக்கு ஒரே ஒரு கிஃப்ட் தான் கிடைச்சிருக்கு. அதான் எழுதுறது. எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நான் அதை தான் யூஸ் பண்ண முடியும். எல்லாரும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இப்போ உங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களை மாதிரி நிறைய நல்லவங்களும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச 30 வருஷமா இந்த ஷோவை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில மீடியா பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் அடி முட்டாளுங்க சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான். ஆக்சுவலா அவங்க சென்சேஷனலிசம்ங்கிற பேர்ல சின்ன விஷயத்தெல்லாம் ரொம்ப பெருசாக்கி காட்டுறாங்க. அது ஐ திங்க் இர்ரெஸ்பான்சிபிள் சார். அது அவங்களுக்காக உங்க தான். ப்ரொஃபஷன்ல சில சிங்கர்ஸ் ரொம்ப வல்கரான பாட்டெல்லாம் எழுதுறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, உண்மைதான் சார். உண்மைதான், அது உண்மைதான். ஆமா, நிறைய சிங்கர்ஸ் யூஸ் பண்ற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். அதனால நான் இங்க சொல்ல முடியாது. உண்மைதான் சார். அடுத்த கேள்விக்கு போலாமா? நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? சார், பண்ணாம இருக்கிறதுக்கு நான் ரொம்பவே முயற்சி பண்றேன். நிறைய முயற்சி பண்றேன். ஆனா இப்போ திடீர்னு என்ன ஆகும்னா, திடீர்னு ஒரு இன்ஸ்டிங்க்ட் வரும். என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை நான் தான் சொல்லணும்னு எனக்கு தோணும். உங்களுக்கு இந்த பேரு ரொம்பவே பிடிக்கும் போல இருக்கு. உங்க இன்ஸ்டால பேட் பாய் அப்படின்னு எழுதிருக்கீங்க. அப்புறம் நீங்க லான்ச் பண்ண க்ளோத்திங்க கூட பேட் ஃபிட்னு பேரு வச்சிருக்கீங்க. பேட் பாய் ஆகணும்ன்றது உங்களோட ஆசையா? சார், நான் இந்த உலகத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸையே ஜீரோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது பேட் பாய்னா வேற ஒருத்தவங்க வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நீங்க என்ன திட்டுறதுக்கு முன்னாடி நானே ஒத்துப்பேன். ஆமா, நான் தப்பான மனுஷன்தான். ஆனா எனக்கு தெரியும் நான் இப்படிப்பட்ட மனுஷன். மத்த ஆளுங்களுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸா நான் ஜீரோ ஆக்கிட்டேன். ஆனா உங்களை இத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க, யங்ஸ்டர்ஸ் உங்களை ஃபாலோ பண்றாங்க. இதனால நீங்க பொறுப்பா நடந்துக்கணும் இல்லையா? சார், நான் சரியா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க சிவனை கிண்டல் பண்ணதும் ரொம்ப நல்ல விஷயம் தானா? இல்ல, நான் சிவனை கிண்டல் பண்ணல. அவருடைய பெரிய பக்தன் நான் எப்படி அவரை கிண்டல் பண்ண முடியும்?
நான் அவரை கிண்டல் பண்ற மாதிரி எதுவும் எழுதல சார். அதுல நான் என்ன எழுதியிருந்தேன் அப்படின்னா, அஹ், அந்த லிரிக்ஸ் என்னது, போலேநாத்தோட பிளெஸிங்ஸால தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எழுதினேன். என் வாழ்க்கையில என்ன நடக்குதோ அதை தான் நான் எழுதியிருந்தேன் சார். அப்புறம் நீங்க இதுல வேற வார்த்தைகளையும் யூஸ் பண்ணிருக்கீங்க. அப்புறமா அதை எடிட் பண்ணிட்டீங்க. சார் ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, இந்த பாட்டுலயே சிவனுடைய பேர் வந்துட்டதால அதனால நிறைய பேர் அஃபண்டும் ஆயிட்டாங்க. அதுக்காக நான் மன்னிப்பும் கேட்டேன். ஏன்னா நீங்க கிரியேட்டிவா உட்காந்து எழுதும்போது நீங்க நிறைய விஷயத்த பத்தி யோசிக்க மாட்டீங்க. நீங்க உங்களால வெறும் கிரியேட்டிவ் ப்ராசஸை பத்தி மட்டும் தான் யோசிக்க முடியும். அதை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். போக போக எனக்கும் புரிய ஆரம்பிச்சது. அதாவது நானும் ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் பர்சன் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அதோட என் தப்பை நான் அக்செப்டும் பண்ணிக்கிட்டேன், மன்னிப்பும் கேட்டுட்டேன். நான் நான் சிவனை, அதாவது எந்த கடவுளா இருந்தாலும் சரி, எந்த மதத்தோட கடவுளா இருந்தாலும் சரி, எதுவும் தப்பா இது வரைக்கும் பேசினதே கிடையாது. அதுதான் உண்மை. பப்ளிக்கோட மனசுல என்ன இருக்குன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? ரேப் பண்ணணும்னு ரேப் நினைக்கிறேன். பாடணும்னு நினைக்கிறீங்களா? சரி, பாடுங்க. पड़ोसी पूछे घर पे करता क्या है काम लोंडा 12 लोग गैले लगता नहीं आम लोंडा दाढ़ भीच के यो करे बात सब कयो घूर घूर देखे रोले तारे सुबह शाम लोंडा नशे वाली चीज पाली ना कदी भी ओए टोरा पूरा लेरा बोस वाली फील लोए तेरी छाती ते भी चोड़े मारे टायर बोए आमे चढ़ चढ़ के यो मानता नहीं हार चोरा 2 लीटर का रखा काला घोड़ा फोड़ का चढ़ा दूं उसके ऊपर जो घना हूं बोल रहा यंग ब्लड मारा मारे यो उबाले रोज बात चीज स्ट्रोंगर लोंडा भी तो तगड़ा हो रहा क्रेजी कहवे मुझे गैल लगे एम डिफरेंट लाइफस्टाइल मेरी डिफरेंट मेरी वॉक बॉय बुल्ट का यो जोड़ा रखा जोड़ा शेफर डॉग बॉय होप बॉय कहवे मुझे करम कंडी छोरा मैं RCNG की गाड़ी में भी काटू पूरा टोरा. இதுக்கு பதில் சொல்ற மாதிரி நீங்களும் ஒரு ரேப் பாடி ஆகணும். அது நான் இப்பதான் ரீசெண்டா எழுதினேன். அதாவது என் அஜெண்டா என்னன்னா, இந்தியன் மியூசிக்கை குளோபலா கொண்டு போகணும். அதனால ये गोरे बोरों से हिंदी बुलवा देंगे, काइली जेनर को बिंदी लगवा देंगे, और जो देखकर हमें गेट होते थे बंद सारे गेट खुलवा देंगे. दिलजीत पाजी को चला नाटू नाटू ऑस्कर, कामयाबी हमने दोनों हाथों से पकड़ के खींच ली. और कभी रेंज रोवर रेंज के बाहर होती थी, टाटा अंकल ने पूरी कंपनी खरीद ली. जो भी मिली है ब्लेसिंग्स हमें वो थोड़ी ना लगे, जो भी जितनी भी मिली हैं ब्लेसिंग्स हमें थोड़ी ना लगे, और हमारी बोली की कहीं बोली ना लगे. और ये ग्रैमी व्रैमी सारे आए पड़े हैं, किसी सिद्धू मूसेवाले को गोली ना लगे. இப்போ ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு பாட்ஷா கிட்ட உங்களோட கேள்விகளையும் வழக்குகளையும் கேட்கலாம். பாட்ஷா, நீங்க என்ன எழுதியிருக்கீங்கன்னா, ஒரு காலத்துல என் அண்ணே இருந்தாரு, அவரோட ஞாபகம் வந்துச்சு, நாங்க எவ்வளவு நல்லா இருந்தோம், ஆனா சண்டே ஆயிடுச்சு. அந்த அண்ணன் யாரு, யாரோட ஞாபகம் வந்துச்சு? வெல்கம் பேக். இன்னைக்கு ஆப்கி அதாலத்ல சிங்கிங்கோட குளோபல் ஸ்டார் பாட்ஷாவோட வழக்கை தான் நாம் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. இந்த ஆப்கி அதாலத்ல ஃப்ரீ ஸ்டைல் மியூசிக்கோட ஸ்டார் பாட்ஷா மேல சுமத்திருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் ஒரு பெரிய ஏமாளி. பாட்ஷா, நீங்க என்ன எழுதியிருக்கீங்கன்னா, ஒரு காலத்துல என் அண்ணே இருந்தாரு, அவரோட ஞாபகம் வந்துச்சு, நாங்க எவ்வளவு நல்லா இருந்தோம், ஆனா சண்டே ஆயிடுச்சு. அந்த அண்ணன் யாரு, யாரோட ஞாபகம் வந்துச்சு? இதை நான் ஹனிக்காக தான் எழுதினேன் சார். நீங்க பயங்கரமான கேள்வி கேட்டுட்டீங்க. நான் அவருக்காக தான் எழுதினேன். நீங்க அவருக்காக இன்னொன்னு எழுதியிருக்கீங்க. அவரு கேம் கிராக் பண்ண மாட்டேங்கிறாரு, சிலரால கம்பேக்கும் பண்ண முடியல. இது எல்லாருக்குமே தெரியும் சார். யாருக்காக எழுதுனேன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆமா, உங்களுக்குள்ள இவ்வளவு நல்ல நட்பு இருந்திருக்கு, ஆனா ஏன் அவரை பத்தி இப்படி எழுதியிருக்கீங்க? அதாவது சார், அதுக்கான உரிமை நமக்கு இருக்குல்ல, அதனால சின்ன சின்ன சண்டைங்க வரத்தானே செய்யும்.
என்னோட அண்ணன் நான் என்ன வேணா சொல்லுவேன், ஆனா வேற யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. நீங்க உங்களை ரோல்ஸ் ராய்ஸ்ன்னு சொல்லிட்டு அவரை வேற விதமா சொல்லி வித்தியாசப்படுத்திட்டீங்க. இந்த மாதிரி காம்படிஷன்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆக்சுவலா மியூசிக் எங்களுடைய ஜேர்னர். எங்களுடைய ஜேர்னர்ல இந்த மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்கும். ஒருவேளை இதுல இந்த மாதிரி சண்டை இல்லைன்னா அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் எப்படி இருக்கும்? இட் இஸ் இவென்ச்சுவலி என்டர்டெயின்மெண்ட். அதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஆனா இதெல்லாம் நான் உண்மையானு தெரிஞ்சுக்கணும். ஹனி சிங்கும் நீங்களும் ரொம்பவே க்ளோஸா இருந்திருக்கீங்க. ஹனி சிங் உங்களுக்கு பாட்டு எழுத கத்து கொடுத்திருக்காரு, ரேப் பண்ண கத்து கொடுத்திருக்காரு. இல்ல சார், இல்லையா? அது உண்மை கிடையாது. இது கொஞ்சம் அதிகமா இருக்கு சார். அதாவது எல்லாரையும் அண்ணன்னு சொல்ல மாட்டேன். நாங்க ஒன்னாதான் இருந்தோம். அதோட அவர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம அவருக்காக நான் பாட்டு எழுதினேன். எழுதுறதுக்கு எனக்கு ஏற்கனவே தெரியும், அவர் கத்துக் கொடுக்கல. அதனாலதான் நாங்க சந்திச்சோம். அவருக்காக பாட்டு எழுதியிருக்கேன். அதோட நிறைய மியூசிக் பண்ணிருக்கோம். எங்களோட ஜோடி ரொம்பவே பிரமாதமா இருக்கும். எனக்கு ஆடுறது பிடிக்கும், அவருக்கு ஆட வைக்க தெரியும். அப்போ எப்படி பிரேக்கப் ஆச்சு? எப்படி சண்டை நடந்துச்சு உங்களுக்குள்ள? பிரேக்கப் எப்படி ஆச்சா? அவர் எனக்கு அட்டென்ஷனே கொடுக்கல. நான் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப சீரியஸா இருந்தேன். அவர் என்ன சீட் பண்ணிட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எங்களுக்குள்ள நிறைய டிஃப்ரென்சஸ் வந்துருச்சு. நாங்க 6 வருஷம் ஒன்னா இருந்தோம். அதுக்கப்புறம் அவருடைய கெரியர் கிராஃப் வேற மாதிரி இருந்துச்சு, என்னோடது வேற மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா அப்புறம் யாரா இருந்தாலும் பிரிச்சிருவாங்க. அதான் நடந்துச்சு. அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆனா நீங்க உங்களோட கெரியரை உருவாக்குனதுக்கு அப்புறம், நீங்க பெரிய ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு சரியா வாய்ப்பு கிடைக்கல. அப்ப நீங்க கொஞ்சம் அவருக்கு சிம்பத்தைஸ் பண்ணிருக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கணும் இல்லையா? அவருக்கு என்னோட ஹெல்ப் தேவையில்லை சார். அதாவது அவருக்குள்ளேயே திறமை இருக்கு. அப்புறம் நான் எதுக்கு? ஒரு முறை அவருக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் கொஞ்சமா குணமாகிட்டு இருந்தாரு. எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு. அப்போ மிர்ச்சி மியூசிக் அவார்ட் நடந்துட்டு இருந்துச்சு. நான் அவரை பார்க்கணும்னு போனேன், ஆனா அவர் என்ன பார்க்க விரும்பல. அது நல்லா ஞாபகம் இருக்கு. எப்படி சந்திப்பாரு? யோயோ ஹனி சிங் ஒரு பிசினஸ் மேன், அதுக்கப்புறம் தான் ரேப்பர்னு சொன்னீங்கன்னா அவர் எப்படி பாப்பாரு? இதுல என்ன தப்பு இருக்கு? நல்ல விஷயம் தானே. அவர் பிசினஸ் மேன், ரேப்பர். அதாவது அவருக்கு பிசினஸ் பண்றதுக்கு வரும். மக்கள் அவரை பார்த்து கத்துக்கலான்னு சொல்ல வந்தேன். உங்க மேல இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு. யூடியூப்ல வர வியூஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்க காசு கொடுத்துதான் வாங்கினதா சொல்றாங்க. அது எப்படி? பாகல் அப்படிங்கிற பாட்டுக்கு 70 மில்லியன் வியூஸ் வந்திருக்குன்னு சொல்றீங்க. ஆனா யூடியூப் அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. இதை நீங்க காசு கொடுத்து அதிகமாக்கினதா சொல்றாங்க. காசு கொடுத்தோம். கூகுள் அட்வர்ஸ்க்காக காசு கொடுத்துருந்தோம். ஒன்றும் தப்பு பண்ணலையே. அதுக்கான ரெசிப்டும் இருக்கு. நான் கூகுள் அட்வர்ஸ் யூஸ் பண்ணேன் சார். அது எதுக்காகன்னா, என்னோட பாட்டு இந்தியன் பாட்டு வேர்ல்டுலயே நம்பர் 1 ஆக முடியும்னா நாம ஏன் பண்ணக்கூடாது? அதனாலதான் நான் அதை யூஸ் பண்ணேன். இப்பெல்லாம் எல்லாரும் இதான் பண்றாங்க, ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க. நான் வெளியில சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இதை எல்லாரும் பண்றாங்க, ஆனா யாரும் மாட்டிக்கல. ஆனா நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இல்ல சார், நான் தான் சொன்னேன் கூகுள் அட்வர்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னு. சோசியல் மீடியால எல்லாரும் முன்னாடியும் சொன்னேன். அப்படிதான் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. அப்போ நீங்க செலவு பண்ண காசுக்கு மேல உங்களுக்கு லாபம் ஏதாவது கிடைச்சதா? எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சது சார். விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க ஒரு பாட்டை மேக் பண்றீங்க, எல்லாருக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறீங்க. இந்தியால எனக்கு ரீச் இருக்குன்னு நல்லாவே தெரியும். பட் நான் அதை குளோபலி கொண்டு போனேன் அப்படின்னா, நான் கூகுள் அட்வர்ஸ் மூலமா எல்லா கண்ட்ரிக்கும் ஆட் கொடுக்கணும். நான் அதைத்தான் பண்ணேன். எனக்கு நிறைய லாபம் கிடைச்சது. ஆக்சுவலா எனக்கு எவ்வளவு கிடைக்க முடியுமோ அவ்வளவு கிடைச்சது. எந்த மியூசிக்னால நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்களோ, எந்த மியூசிக் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துச்சோ, எந்த மியூசிக்னால உங்களுக்கு இவ்வளவு அன்பும் புகழும் வந்துச்சோ, பிற்காலத்துல அந்த மியூசிக் எல்லாம் விட்டுட்டு ஷோஸ் எல்லாம் ஏன் கேன்சல் பண்ணீங்க? எனக்கு கிளினிக்கல் டிப்ரெஷனும் சிவியர் ஆங்ஸைட்டி டிசார்டரும் இருந்துச்சு. 6 மாசம் ட்ரீட்மெண்ட்ல இருந்தேன். இந்த டைம் எனக்கு ரொம்ப மோசமா இருந்துச்சு, ரொம்ப டார்க்கா இருந்துச்சு. அந்த டைம்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எப்பதான் முடியும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலா என்ன யோசிக்க ஆரம்பிச்சேன்னா, நான் இப்ப கொஞ்சம் டார்க்கா பேச போறேன். ஒருவேளை நான் செத்தா மட்டும்தான் இது சரியாகும்னு நான் நினைச்சேன். அப்புறம் நான் இது எல்லாத்தையும் கடந்து வந்தேன். அதுக்கப்புறம் தான் தட் இஸ் வை ப்ராபப்ளி ஐ வெண்ட் அப் டு ஹனி. ஏன்னா அவனும் இதே மாதிரி தானே இருந்திருப்பான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு.
அந்த டைம்ல என் மனசுல இருந்த ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, அம்மா அப்பா படுற கஷ்டம் வேற யாருக்குமே வரக்கூடாது. அம்மா அப்பாவை பொறுத்த வரைக்கும் பசங்க ஹெல்தியா இருக்கணும், அவ்வளவுதான். அதை விட பெருசு எதுவும் கிடையாது. ஹிட், ஃபிளாப், கம்பேக் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தேவையே இல்லாத விஷயம். நாம இந்த உலகத்துல பிறந்துட்டோம், ஒரு நாள் இறக்க போறோம். இதுக்கு நடுவுல சந்தோஷமா வாழணும், அவ்வளவுதான். பயங்கரமா வாழணும். ஏன்னா யுவென்ச்சுவலி என்னன்னா ஹெல்த், அப்புறம் அம்மா அப்பாவோட துணை. இதை விட சிறந்தது வேற ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலா வேற ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு முறை மோசமான டைம் இருந்துச்சு, ஆனா தப்பிச்சிட்டேன். என்னுடைய டாக்டர் நரேந்திர பிரதி. நான் இப்பவும் அவர்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா நீங்க எப்படி இவ்வளவு சென்சிட்டிவ் ஆயிட்டீங்க? படம் பார்த்துட்டு நீங்க டிப்ரெஷன்ல இருந்தீங்களாமே. சார், அது என்ன நடந்துச்சுன்னா, அப்பதான் என் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த ட்ரீட்மெண்ட்ல ஆங்ஸைட்டி வரும்போதெல்லாம் ஒரு டேப்லெட் எடுக்கணும். ஆக்சுவலா அது ஒரு சைக்கிளா இருக்கும். அப்போ என் ட்ரீட்மெண்ட் டைம்ல ஒரு படம் பார்க்கறதுக்காக நான் போனேன். படம் பேரு லுட்டேரா. பாத்தீங்களா? ரன்வீர் சிங், சோனாக்ஷி சின்ஹாவோட படம். அந்த படம் பார்த்துட்டு எனக்கு டிப்ரெஷன் ஆயிடுச்சு, ஆங்ஸைட்டி அட்டாக் ஆயிடுச்சு. அப்போ நான் எல்லா மருந்துலையும் டபுள் டோஸ் எடுத்துக்கிட்டேன். வீட்டுக்கு போயும் தூங்கிட்டேன். மறுநாள் காலையில எழுந்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன். டாக்டருக்கு கால் பண்ணி நான் ஒரு ப்ராப்ளம்னு சொன்னேன். அவர் என்னன்னு கேட்டாரு. நேத்து நைட்டு லூட்டேரான்னு ஒரு படம் பார்த்தேன்னு நான் சொன்னேன். அதனால ஆங்ஸைட்டியும் டிப்ரெஷனும் ரொம்ப அதிகமானதால எல்லா மருந்துலையும் டபுள் டோஸ் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னேன். அந்த மருந்தெல்லாம் குறிப்பிட்ட டோஸ் தான் எடுத்துக்கணும், அதிகமா எடுத்துக்க கூடாது. அப்படியா, சரி ஒன்னு பண்ணு அப்படின்னு சொன்னாரு. தயவு செஞ்சு ராஞ்சனா பாத்துறாதன்னு சொன்னாரு. பாத்திருந்தா நீங்க ட்ரிபிள் டோஸ் எடுக்க வேண்டியதா இருந்திருக்கும். என்ன இருக்குன்னு தெரியல. இப்படி சின்ன சின்ன ட்ரிகர் பாயிண்ட்ஸ் இருக்கு சார். ஆக்சுவலா எது ட்ரிகர் பண்ணோன்னே தெரியாது. நான் ஆங்ஸைட்டி பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ வாய்ப்பு கிடைச்சதால சொல்றேன். எல்லாருக்கும் ஆங்ஸைட்டி வரும். சிலருக்கு பாம்பை பார்த்தா ஆங்ஸைட்டி ஆகலாம், எந்த விஷயத்திலயும் ஆகலாம். ஒருவேளை அந்த ஆங்ஸைட்டி ரொம்ப நேரம் இருந்தா அதை டிசார்டர்னு சொல்லுவாங்க, ஆங்ஸைட்டி டிசார்டர்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆங்ஸைட்டி டிசார்டர் சார். உங்களுக்கு இதுல இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அப்புறம் நீங்க இதுல இருந்து வெளியே வந்து மறுபடியும் ஒரு கேரியரை உருவாக்கி இருக்கீங்க. அதனால இப்போ டிப்ரெஷன்ல இருந்து எப்படி வெளியே வரணுங்கிறத நீங்க இளைஞர்களுக்கு சொல்லலாம். ப்ளீஸ், நீங்க எல்லாம் இதை இக்னோர் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு இக்னோர் பண்ணிடாதீங்க, இல்லைன்னா நிலைமை மோசமாயிடும். ஆக்சுவலா நான் என் டாக்டர் கிட்ட போகும்போது அப்போ டாக்டர் கிட்ட எல்லாம் சொல்லணும்னு தான் நான் நினைச்சேன். நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்க ஒரு வார்டு இருக்கும்ல, நியூரோ சைக்காட்ரிக் வார்டுன்னு. அங்க சுத்தி இருக்கிற ஆளுங்கெல்லாம் நம்மள பைத்தியம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நமக்கும் ஒருவேளை பைத்தியம் ஆயிட்டோமோன்னு தோணும். அந்த இடத்துல இன்னும் அதிகமா ட்ரிகர் ஆயிடுவோம். அப்போ டாக்டருக்கு எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைச்சேன். டாக்டரும் எல்லாத்தையும் கேட்பாருன்னு நினைச்சேன். டாக்டர் கிட்ட போனேன். டாக்டர் கிட்ட எல்லாத்தையுமே சொன்னேன். நான் சொன்னதை ஒரு நிமிஷம் கூட கேட்கல. அவர் மருந்து எழுதி கொடுத்துட்டாரு. எனக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு சரியானதுக்கு அப்புறமா நான் டாக்டர் கிட்ட கேட்டேன். டாக்டர், எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நான் உங்ககிட்ட வரும்போது நான் பேசுனதை நீங்க ஏன் கேட்கல, காரணம் சொல்லுங்கன்னு கேட்டேன். அப்ப நீ மோசமான சிச்சுவேஷன்ல இருந்த, ஒருவேளை மருந்து கொடுக்கலன்னா போயிருப்பேன்னு சொன்னாரு. வர்ஸ்ட் கேஸ்ல தான் மெடிசன் கொடுப்பாங்க. இப்படி எல்லா விஷயங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஆனா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு ஸ்டே ஹாப்பி. சந்தோஷமா இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். உங்களை யாரு சந்தோஷப்படுத்துறாங்களோ அவங்க கூட இருங்க. என்ன பண்ணா சந்தோஷம் கிடைக்குமோ அதை நீங்க பண்ணுங்க. இதை விட பெரிய விஷயம் வேற ஒன்றும் கிடையாது. ப்ளீஸ், இதை மட்டும் தான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், வேற ஒன்றும். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க எப்ப டிப்ரெஷன்ல இருந்தாலும் டாக்டர் கிட்ட போறதுக்கு நீங்க யோசிக்க வேண்டாம். கண்டிப்பா டிப்ரெஷன்ல நீங்க இருக்கும்போது கண்டிப்பா ஹெல்ப் கேளுங்க. தெரபிஸ்ட போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப யூஸ் ஆகும். நீங்க யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப நல்ல அட்வைஸ் கொடுத்திருக்கீங்க. இப்ப விளம்பர இடைவெளி எடுத்துக்கலாம். இடைவெளிக்கு அப்புறம் பாட்ஷாவோட வழக்குகளையும் கேள்விகளையும் நாம தொடரலாம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்தோட இன்னைக்கு விருந்தினர் சூப்பர் ஸ்டார் சிங்கர் பாட்ஷா. ஆப்கி அதாலத்துல அடுத்த வழக்கு. ஆப்கி அதாலத்துல பாட்ஷா மேல போடப்பட்டிருக்கிற அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, இவரு எல்லாரை விட அதிகமா டிராமா பண்ணுவாரு. நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க எந்த மாதிரி எல்லாம் டிராமா பண்றீங்களோ அதுக்கான போட்டோ என்கிட்ட ஒண்ணு இருக்கு. சரி. ஷார்ட்ஸ் போட்டிருக்கீங்க, அதோட நாடா வெளியே தொங்கிட்டு இருக்கு. ஒரு கால்ல வேற கலர் ஷூ, இன்னொரு கால்ல இன்னொரு கலர் ஷூ. இதெல்லாம் நான் மக்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன்.
பாட்டு நல்லா இருக்கு, ஆனா நாடாவை காட்ட வேண்டிய அவசியம் என்ன? சார் அது ஃபேஷன். ஃபேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. சார் உட்காந்துருக்காருல்ல, அவர் சொல்லுவார் இது ஃபேஷனா இல்லையான்னு. அவர் சொல்றதும் கரெக்ட் தான், ஆனா ஃபேஷனோட மாஸ்டர் இங்க இருக்காங்க. சுனில் ஷெட்டி சார், நீங்களே சொல்லுங்க, நாடாவை தொங்க விடுறது ஃபேஷனா? பாட்ஷா என்ன பண்ணாலும் ஃபேஷன் தான். அதிகமா பேசப்படுற விஷயம் என்னன்னா உங்களோட ஷூவை பத்தி தான். அதுல என்ன மிஸ்ட்ரி? மிஸ்ட்ரி எல்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் ஷூ தான். சின்ன வயசுல அதில் அடி வாங்கினா இப்போ காசு கொடுத்து வாங்குறேன். நிறைய ஷூஸ் வாங்கிட்டு இருக்கீங்களா? அதில் நிறைய அடி வாங்கியிருக்கேன்ல. என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க லாம்போகினி வாங்கிட்டீங்க, ஆமா. ஆனா இன்னும் உங்களுக்கு அதை ஓட்ட தெரியல. ஏன்னு சொல்றீங்களா? எனக்கு அதோட கியர் எப்படி இருக்குன்னே தெரியாது. வேறே இருக்காது சார். அதை பெடல் ஷிஃப்டர்ல இருந்து ஆன் பண்ணணுமா, அதுவே எனக்கு தெரியாது. கியர் இருக்காதுன்னு யார் சொன்னது? எப்பயாவது ஓட்டிருக்கியா நீ? கண்டிப்பா ஒரு நாள் நீயும் வாங்குவேன், இன்ஷா அல்லாஹ். அதை எப்படி ஓட்டுறதுன்னு எனக்கு தெரியல, அதனால அதில் உட்காந்துக்கிட்டு கியரை தேடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எப்படி ஓட்டுறதுன்னு யூடியூப்ல பார்த்தேன். அது பின்னாடிக்கு ஏதோ கியர் மாதிரி இருக்கும். அப்புறம் தான் அதில் பெடல் ஷிஃப்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுவும் ரைட் ஹேண்ட்ல தான் பண்ண முடியும்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அப்படிதான் ஓட்டுவாங்க போல, எனக்கு தெரியாது. உங்களுக்கு படங்கள்ல பலவிதமான ரோல்ஸ் கிடைச்சுதாமே, லவ் ஸ்டோரிஸ்ல ஆஃபர் கிடைச்சுதாமே, இதெல்லாம் உண்மையா? நல்ல ரோல்ஸ் எல்லாம் கிடைக்கல, ரோல் ஆஃபர்ஸ் கிடைச்சது. ஏன் வேண்டான்னு சொல்லிட்டீங்க? எல்லாரும் லவ் ஸ்டோரிஸ் பாத்தீங்களா? அதுல விக்கி கௌஷலோட ரோலை பாத்தீங்களா? எனக்கு விக்கி கௌஷலோட ரோல் ஆஃபர் கிடைச்சது. அப்போ கரண் சார் அந்த கேரக்டர் பத்தி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நான் எதுக்காக இந்த ரோல் எல்லாம் பண்ணணும்? நான் கொஞ்சம் அது அது என்னன்னா ஆண் வர்க்கத்துக்கு எதிராக இருக்குன்னு நினைச்சேன். அந்த மைண்ட் செட்ல இருந்தேன். அதனால நானே அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அதனால தான் நான் அதை பண்ணல. அதுக்கப்புறம் குட் நியூஸ்ல தில்ஜித் அண்ணனுடைய ரோல் எனக்கு கிடைச்சது. ஆனா அப்போ அக்ஷய் அண்ணா இல்ல, ராஜ்குமார் ராவ் இருந்தாரு. அப்போ ராவ் சார் தில்ஜித் அண்ணனுடைய ரோலுக்காக என்ன ஆடிஷனுக்கு கூப்பிட்டாரு. ஸோ லவ் ஸ்டோரிஸ்ல couldn't satisfy his wife. இதுல அவருக்கு குழந்தை பிறக்காது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என் முகத்தை பார்த்தா அப்படி தோணுதா என்ன? அதுக்கப்புறம் ஒரு படம் வந்துச்சு, காந்தானி ஷஃபகானா அப்படின்னு. அதுல ஒரு ரேப்பர் ரோல் கிடைச்சது. அந்த ரேப்பருக்கு எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கும். சரி, இத பண்ணிடலான்னு தோணுச்சு. அப்போதான் இதெல்லாம் வர்றது நிக்கும் அப்படின்னு தோணுச்சு. இந்த மாதிரி ரோல்ஸ் தான் சார் எனக்கு கிடைச்சது. இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்? எனக்கு தெரியாது சார், ஐ டோன்ட் நோ. ஒருவேளை உங்களுக்கு என்ன பார்த்தா அப்படி தோணுதோ என்னவோ தெரியல சார், சத்தியமா தெரியல. சார், ஹார்ட்லெஸ்னு உங்களோட ஒரு பாட்டு இருக்கு. உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரு? யாருக்காக அந்த பாட்டு பண்ணீங்க? வெரி 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 நைஸ் சாங். ஹார்ட்லெஸ் யாருக்காகன்னா, என் காலேஜ் டைம்ல எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா. அப்போ நான் அதிகமா ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் சண்டிகர்ல இருந்தேன், டெல்லிக்கு போயிட்டு வர வேண்டியதா இருந்தது. எங்களால அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால அதை அவளுக்காக எழுதினேன். எனக்கு தெரியும். मेरा चेहरा तेरे दिल का सुकून है, तू भी मेरी इन रगों में बहता खून है, कहने को दूर है दिल के करीब है, पैसे का नशा भी जाने जाना एक जुनून है, तुझे कैसे मैं बताऊं तू कितनी मासूम है. ஆக்சுவலி அவ அப்பாவி இல்ல. मुझे पता है तू है परेशान क्योंकि मेरी पहली एल्बम पिछले 2 सालों से कमिंग सून है, पर तू हिम्मत ना हार, दिल छोटा मत कर, साथ मेरे चल मेरा हाथ पकड़ कर, आंखों में तू आंसू लेके सोया ना कर, बेबी बादशाह की जान है तू रोया ना कर. அவ அதை புரிஞ்சுக்கிட்டு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். எல்லாரும் உங்க பாட்டு தான் கேக்குறாங்க. உங்களுக்கு யாரோட பாட்டு பிடிக்கும்? அவங்களோட பாட்டு ஒண்ணு நீங்க பாடுறீங்களா? எனக்கு இப்போல்லாம் கிங்கோட பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஒரு பாட்டு பாடுங்களேன் ப்ளீஸ். நான் எப்படி பாட முடியும்? அது அவளுடைய Please, பாட்டு sir. இல்லையா? பாடுங்க சார், பாடுங்க ப்ளீஸ். அவர் பாடுவாரு. देख सकता नहीं मैं रखूंगा सोनिया, कभी देख सकता नहीं सोनिया, तेरे दिल से ना कभी खेलूंगा, सारे राज अपने दे दूंगा, मेरी जान तेरे बगैर तू मान मेरी जान,
ரொம்ப சூப்பர், நல்லா பாடுங்க. ஆமா. என்னோட கொஸ்டின் என்னன்னா, நீங்க ஒரு ஹாலிவுட் ஆக்ட்ரஸோட பாடுறத நான் கேட்டேன். வேற ஏதாச்சும் ஹாலிவுட் ஆக்ட்ரஸோட கொலாப் பண்ற ஐடியா உங்களுக்கு இருக்கா? சொல்லுங்க சார். என் தலையெழுத்து நல்லா இருந்தா நடக்கும். கண்டிப்பா பண்ணலாம். பாட்ஷா சார் கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. உங்களோட பாடல்கள் நிறைய இருக்கு, நிறைய ஃபேமஸான சாங்ஸ் இருக்கு. உங்களோட ஏதாவது ஒரு பாட்டுக்கு நீங்க டான்ஸ் ஆடி காமிச்சீங்கன்னா லைக் தட் குட் பி a great for us. சார் எங்ககிட்ட ட்ராக் ரெடியா இருக்கு. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல நாம இன்னைக்கு வழக்கு நடத்தி சூப்பர் ஸ்டார் பாட்ஷா கிட்ட கேள்விகளையும் கேட்டோம். நான் பாட்ஷா கிட்ட அவரோட நட்பை பத்தியும் கேட்டேன், பிக்கப்பை பத்தியும் கேட்டேன், பர்சனல் லைஃபை பத்தி, அவர் வாழ்க்கையோட ஆரம்ப காலத்தை பத்தி, அவர் வெற்றியோட ரகசியத்தை பத்தியும் நாம கேட்டோம். இன்னைக்கு ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜான ஃபேஷன் எக்ஸ்பர்ட் சுனில் ஷெட்டி கிட்ட முடிவு என்னங்கிறத கேட்போம். அதாவது பாஷானா ஒரு ராஜா, அதோட அரசன், அவர் ஒரு சுல்தான், ஆட்சி பண்றவர். அவர் யாருக்கிட்டையும் பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா இது ஆப்கி அதாலத்து. ஆப்கி அதாலத்துல ரஜத் சர்மா முன்னாடி பாஷாவா இருந்தாலும் ஆஜராக வேண்டியதாயிடுச்சு. உங்க மேல மக்கள் வச்சிருக்கிற அன்பால இந்த ஆப்கி அதாலத்துல உங்களோட அருமையான பதில்களால, அதோட உங்களோட சிரிச்ச முகத்தோட, அதோட நீங்க கொடுத்த பதில்களால எல்லாரோட மனசும் நிறைவாயிடுச்சு. இப்ப விஷயம் என்னன்னா, ஜட்ஜு எப்பவுமே நடுநிலையா தான் இருக்கணும். ஆனா நான் ஒரு தடுமாற்றத்தில் இருக்கேன். ஏன்னா இங்க ரஜத் சாருக்கு ஒரு விஷயம் தெரியாது. அதாவது இந்த ஜட்ஜே பாஷாவோட ஃபேன் தான். உங்களுக்கு நான் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்க முடியும். ஆனா இதுக்காக என்கிட்ட 2 கண்டிஷன் இருக்கு. முதல் கண்டிஷன் என்னன்னா, நீங்க நல்லா ரேப் பண்றீங்க, பார்ட்டி சாங்கெல்லாம் எழுதுறீங்க, அது மட்டும் இல்லாம நல்ல பாப்புலர் மியூசிக்லாம் பண்றீங்க. ஆனா எனக்கு என்ன வேணும்னா, நீங்க ஃபோக் சாங்ஸையும் அப்புறம் உங்களோட ரேப் லிஸ்ட்ல அதையும் கொண்டு வாங்க. நான் பார்த்துருக்கிற நீங்க அந்த கெந்தாபுல் சாங்ல உங்களோட ஃபோக் சாங்க கொஞ்சமா அதுல உள்ள கொண்டு வந்திருக்கீங்க. சோ ஆமா. நீங்க அத அதிகமா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். Yeah. அப்புறம் உங்களோட ஜவாப் பாட்டை நான் முந்தானேத்தோ தான் கேட்டேன். அத நான் ரொம்ப நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ரேப்ல இருந்து ரொமான்டிக் ஜேனருக்கு மூவ் ஆயிருக்கீங்க. அப்ப கண்டிப்பா இதுக்கு பின்னாடியே ரகசியம் இருக்கும். இவர் புதுசா பாடின பாட்டை நம்ம கேட்டுதான் ஆகணும் இல்லையா? இந்த வழக்கை நீங்க முடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி நீங்க நிச்சயமா ஒன்று பண்ணி ஆகணும். அதாவது அது என்னன்னா, நீங்க இப்ப ரீசெண்டா பாடின ஜவாப் பாட்டு, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச எந்த பாட்டா இருந்தாலும் சரி, அதை இப்போ எங்க மக்களுக்காக இங்க பாடணும். அதுக்கப்புறம் உங்களோட இந்த வழக்கு முடிஞ்சிடும். ये मुनासिब होगा हमको थाम लो के हम भी चांद ढूंढने लगे हैं बादलों में नाम शामिल हो चुका है अपना पागलों में मतलबी इस दुनिया से किनारे कर दूं नाम तेरे सारी की सारी बहारें कर दूं बस चले तो तेरे हाथ में सितारे रख दूं इतना ही அவ்வளவுதான் है। போதும். பாட்ஷாவோட பாடல்கள் இதே மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்கணும். மக்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களோட ஃபேன் ஃபாலோயிங் அதிகமாயிட்டே இருக்கணும். உங்களுடைய பாட்டு உலகமெல்லாம் போய் சேரணும். அதுக்காக நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த வேண்டுதலோட இந்த ஷோவை இன்னைக்கு நான் முடிக்கிறேன். இன்னொரு விருந்தினரோட
நான் திரும்பவும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க காத்திருங்க. நன்றி, வணக்கம்.